அத்தை, என்ன இது? என்னாச்சு? உங்களை யார் இப்படி பண்ணுது? அம்மா தான் சிலைய திருடிட்டாங்கன்னு அவங்களுக்கு முள் சாட்டியால தண்டனை கொடுக்க போனாங்க. ஆனா நாங்க விடல அண்ணி. அம்மா மேல ஒரு அடி கூட பட விடல. இன்ஸ்பெக்டர், எந்த எவிடன்ஸும் இல்லாம எங்க குடும்பத்தையே இப்படி அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஒருத்தர் கைப்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹலோ மிஸ்டர், என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க எப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்? இவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா உங்க மொத்த பேரை தூக்கி உள்ள போட்டுருவோம், பாத்துக்கோங்க. சார், இது எங்க ஊர் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. எங்க சிலைய திருடினவங்களை அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? சிலையை அவங்க தான் எடுத்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன எவிடன்ஸ்? எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எல்லாரும் முன்னாடி போட்டு இப்படி அடிச்சிருக்கான். நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏய், நீங்களா மனுஷங்களாயா? உங்க மனசாட்சியோட சொல்லுங்க. நாங்களே இந்த சிலையை எடுத்து நினைக்கிறீங்க? எங்க அம்மாவால பல குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா சிலை எடுத்தாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு என்னமோ சிலை இன்னும் கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு தோணுது. ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. கோவிலுக்குள்ள இருந்தா மாட்டிப்போன்னு தெரிஞ்சும் எப்படி அத்தை அங்க வைப்பாங்க? அதுதாம்மா அவங்க பிளான். சிலைய காணோன்னு எல்லாரும் ஊர் முழுக்க தேடுவோம். ஆனா கோயிலுக்குள்ள தேட மாட்டோம். அந்த ஐடியாவில தான் சிலைய கோயிலுக்குள்ளேயே எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. வெளியூர் திருடனா இருந்தா திரும்பவும் கோவிலுக்குள்ளேயே வைக்க யோசிப்பாங்க. அப்போ வருண் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற யாரோ தான் திருட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரியா சொன்ன. ஊருக்காரன் யாரோ ஒருத்தன் உதவியால தான் சிலை கோயிலுக்குள்ள பத்திரமா இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீங்க போலீஸோட வந்தாலும் சரி, ராணுவத்தோட வந்தாலும் சரி, அந்த அறக்கதவை நாங்க திறக்க விட மாட்டோம். அந்த கதவை திறந்தா பெரிய தெய்வ குத்தமாயிரும். ஆமா, அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எங்க ஊரு கட்டுப்பாடு. கண்டிப்பா திறக்கவே விட மாட்டோம். ஏங்க இங்க பாருங்க, அந்த கதவை திறக்கிறதுக்கு ஆர்டர் இருக்கு. நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா நாங்க திறப்போம். எங்க எங்களை மீறி அந்த கதவுல கை வைங்க பாப்போம். அப்புறம் நடக்கிறத வேற பாத்துக்கோங்க. நிறுத்துங்க. அந்த கதவை திறந்த ஊருக்கு ஏதாவது ஆயிடும்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த பயத்தை பயன்படுத்தி தான் இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், காணாம போன அம்மன் சிலை அந்த அறைக்குள்ளதான் இருக்கு. அப்படி இல்லனா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நான் நம்புறேம்மா. அப்படி நீங்க சொன்னது உண்மையா இருந்தா அந்த ஆத்தா நிச்சயமா இந்த ஊரை தண்டிக்க மாட்டா. அண்ணாமலைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, அவ்வளவுதான், நம்மள தொலைச்சிடுவாங்க. கான்ஸ்டபிள்ஸ், அந்த லாக்கை உடைங்க. சார், சொல்ல சொல்ல கேட்காம பூட்டை உடைக்க போறீங்க. பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? அப்படி ஏதாவது நடந்தா அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீங்க உடைங்க சார்.
ஏய், எங்கடா போறீங்க? வாங்க. ஓட பாக்குறீங்க. எங்கடா தப்பிக்க பாக்குறீங்க? எங்க குடும்பத்து மேல பழிய போட்டுட்டு இப்ப உண்மை தெரிஞ்சதை ஓட பாக்குறீங்களா? ஏயா ஊர் மக்கள் பயத்தை யூஸ் பண்ணி இந்த ரூம்ல இவ்வளோ பெரிய ஸ்மக்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த சிலையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைனா பின்ன எதுக்காக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணீங்க? இந்த அண்ணாமலை குடும்பம் ஏதோ சதி பண்ணி எங்களை மாட்ட வைக்க பாக்குறாங்க. அதான். யார் சதி பண்ணாங்கன்னு இப்ப தெரியும். கௌதம் மாமா. ம். அம்மா, கோதாண்ட பண்ண தப்புக்கு எல்லாரும் உங்க மேல பழி சுமத்தி உங்களை ஊர் முன்னாடி அவமானப்படுத்திட்டோம். இந்த ஊர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. இன்னும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் பூஜையை ஆரம்பிங்க. சரி, எல்லாரும் வாங்க, ஆரம்பிக்கலாமா? சரிங்கம்மா. வாங்க. இந்த ஊர் முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டு திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஐயா, இது வரைக்கும் இந்த ஊர்ல நடக்காத அளவுக்கு திருவிழா அமோகமா நடக்கும். நீங்க சித்திக்கு பரிவட்டத்தை கட்டுங்க. அம்மா, இது 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற திருவிழா. எங்க திருவிழா நடக்காம போயிருமோன்னு பயந்தோம். நீங்க சொன்ன மாதிரியே திருவிழாவை சிறப்பா நடத்தி காட்டிட்டீங்க. இனிமே இந்த ஊருக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தாமா சேரும். ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஆத்தா அருளால இனி இந்த ஊரை செல்வ செழிப்போட இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் முதலா ரொம்ப ஆசையோட இந்த திருவிழாவை பார்க்க வந்தேன். என்னால இந்த திருவிழா தடுப்பட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா அத்தை அது எல்லாத்தையும் மாத்தி திருவிழாவை நல்லபடியா நடத்திட்டாங்க. நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறோம். இனிமே இந்த கோவிலுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்ன வேணும்னாலும் நாங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்மா. அண்ணாமலை அம்மா மனசு போலவே அவங்களுக்கு தங்கமான மருமக அமைஞ்சிருக்காங்க. நீங்க உங்க கணவரோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா வாழணும். அந்த ஆத்தா உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பா.